கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஒயிட் வாஷ் ஆகாம தடுக்கிறதுக்கு ஆறுதல் வெற்றி இந்திய அணிக்கு கிடைச்சிருக்கு. ஆனால் செம டீம் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத சொல்லியே ஆகணும். ஸோ இந்த மேட்ச் ஜெயிச்சதுக்கு அப்புறம் இந்தியன் டீம்ல என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது, ஸோ தமிழக வீரர்களுக்கு உள்ள வாய்ப்பு இருக்க போகிறதா, பவுலர்ஸ் நிறைய பேர் உள்ள வர போறாங்களா அப்படிங்கிறத எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா 2 மேட்சை தோத்தாச்சு. ஆல்ரெடி கோப்பை அவங்களுக்கு தான் அப்படிங்கிறப்போ 3 மேட்சை தோத்து கேவலப்படுத்த கூடாது. அவங்க மண்ணில் போய் அட்லீஸ்ட் ஒரு மேட்சாவது ஜெயிக்கணும், 100% எனக்கு விளையாடணும் அப்படிங்கிற மாதிரி இந்தியன் டீம் வந்துருக்காங்க. ஆனால் முதல் 2 மேட்சுமே பேட்டிங் கிடைச்சது. ஆனால் இன்னைக்கு முதல் நமக்கு பவுலிங் கிடைச்சது. ஆஸ்திரேலியன் டீம் நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க. மேத்யூ ஷாட் அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸோ நம்மளுடைய டிராவிஸ் ஹெட் இவங்க எல்லாருமே ஓரளவுக்கு நல்லா செட்டப் பண்ணி வச்சிருந்தாங்க. 140 ஃபார் 2 or 3 சம்திங் என்னமோ தான் இருந்தது. 140க்கே இப்படி இருக்காங்க. அப்கோர்ஸ் வந்துட்டு ஒரு 280 டார்கெட் எய்ம் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறப்போ மிடில் செம பவுலிங் ஹர்ஷித் ராணா எல்லாருமே அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் நல்லா கொடுத்தாங்க. ஸோ அதனால தான் இந்த 237 அப்படிங்கிற ஒரு சின்ன டார்கெட் குள்ளேயே அவங்களால வந்துட்டு நம்மளால சுருட்ட முடிஞ்சது அப்படின்னு சொல்லி ஆகணும். ஸோ அதுக்கப்புறம் பேட்டிங் வந்தாங்க. ஸோ சுப்மன் கில் மறுபடியும் அவருக்கு ஒரு நல்ல ஸ்டார்ட் கிடைச்சது. ஒரு 6 2 4 அடிச்சு நல்லா செட் ஆயிருந்தாரு. அந்த செட் ஆனதை எப்படி கேரி பண்றதுங்கிறது அவருக்கு தெரியல. இதுதான் இன்எக்ஸ்பீரியன்ஸ். கில் ஏன் டீம்ல வந்துட்டு இருக்கக்கூடாதுன்னா இதுதான்ங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இருக்கக்கூடாதை தாண்டி இன்னும் நிறைய கத்துக்க வேண்டியது அவர் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவேன். கேப்டன்சி வேற யாருக்காவது ஒரு KL ராகுல், ஸ்ரேயஸ் ஐயர் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயருக்கு கொடுத்துட்டு அவருக்கு இன்னும் லைஃப் இருக்கு, ஜாலியா அவருடைய கேமை ஆட சொல்லலாம். ஏன்னா பயங்கர ப்ரெஷர்ல இருக்கிறாரு அப்படிங்கிறது வந்துட்டு கிளியராகவே தெரியுது. இதே சேசிங்கன்னா எப்படி ஆடணும்னு கிங் கோலியை பார்த்து கத்துங்க அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு மேட்ச்ல கிங் கோலி பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல இருந்ததுங்க. அஃப்கோர்ஸ் தோத்துட்டோம் அப்படின்னா கூட மேட்சை பார்த்துட்டு இருக்க இந்தியன் ஃபேன்ஸுக்கு, அங்க இருக்கக்கூடிய இந்தியன் ரசிகர்களுக்கு ஒரு ட்ரீட்டா இருந்திருக்கும். விராட் கோலி இப்படி ஆடுறதை பார்த்துட்டு முதல் ரன் எடுத்த உடனே ஜாலியா செலிப்ரேட் பண்ணாரு. அப்பாடா இந்த தடவை டக் அவுட் ஆக மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் நல்லாவே அவருடைய பேட் ஃப்ளோ எல்லாமே பக்காவா இருந்தது. இந்த விராட் கோலி தான் நாங்கள் மிஸ் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி செம்மையானாரு. ஒரு 50யும் அடிச்சாரு. அதுக்கப்புறம் 74 அப்படிங்கிற மாதிரி அவருடைய இன்னிங்ஸ் வந்துட்டு 74 நாட் அவுட்ல முடிஞ்சது. ஆனா அந்த பக்கம் ஹிட்மேன் ரோஹித் சர்மா நான் யாருன்னு காமிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஆனாரு. ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச் மட்டும் 8 ரனுக்கு அவுட், அடுத்த மேட்ச் 70 ரனுக்கு மேலே அடிச்சாரு. இந்த மேட்ச் செம்ம செஞ்சுரிங்க. வேற லெவல். ஆரம்பத்துல இருந்தே ஒரு மொமெண்டம் கிடைச்சது. அந்த மொமெண்டம் அவர் விடவே கிடையாது. கடைசி வரைக்கும் யார் அவுட் ஆனாலும் யார் என்ன பண்ணாலும் என் கேம் நான் ஆடப்பாருன்னு சொல்லிட்டு எல்லா பவுலரையுமே ஹேஸ்லுட் அடிச்சாரு, நேதன் எல்லிஸ் அடிச்சாரு, யாரையுமே செட்டில் ஆக விடல. அது ஒண்ணுதான் இந்தியன் டீம் பண்ண சூப்பரான ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். ஸோ ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி 2 பேருடைய பார்ட்னர்ஷிப்மே சும்மா வேற லெவல்ல இருந்தது. 2 பேர் ஆடுறத பாக்குறதுக்கு அவ்வளோ கண்ணுக்கு குளிர்ச்சியா இருந்தது அப்படிங்கிறத சொல்லி ஆகணும். டேக் மீ பேக் டு 2013 அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல தோணுது. 2013 எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. ஸோ MS தோனி அவர்களுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் டீம் வந்துட்டு பில்ட் ஆயிருந்தது. ஸோ அப்போ 2011 12க்கு அப்புறம் 11 வேர்ல்ட் கப் அடிச்சோம். 12க்கு அப்புறம் இது புது டீம் வந்துச்சு. ரோஹித் சர்மா அண்ட் சிக்கர் தவான் 2 பேர் ஓப்பன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஒன் டவுன்ல விராட் கோலி இருப்பாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு சுரேஷ் ரெய்னா, MS தோனி, ஜடேஜா, அஸ்வின்ங்கிற மாதிரியான ஒரு டீமே. எப்பவுமே இந்த அக்டோபர் டைம்ல தான் பார்த்தோம் அப்படின்னா இந்தியா ஆஸ்திரேலியா மேட்ச் நடக்கும். அப்போ சம்பவம் பண்ணுவாங்க பாருங்க. சிக்கர் தவான் 95ல் அவுட் ஆயிடுவாரு. ஸோ அதுக்கப்புறம் விராட் அண்ட் ரோஹித் சர்மா 2 பேரும் சேர்ந்து ஆஸ்திரேலியாவை போட்டு பொழந்து வேற லெவலில் ஒரு 300க்கு மேல ஒரு டார்கெட்டை சேஸ் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி இருந்ததுங்க. ஸோ அன்னைக்கு வாடினதை விராட் கோலி ரிமெம்பர் பண்ணி சொல்லியிருந்தாரு. எஸ், அன்னைக்கு 2013 இப்போ வரைக்குமே ரோஹித் கூட விளையாடுறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்க 2 பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, பார்ட்னர்ஷிப் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் அவர் சொன்ன விஷயம் அப்படிங்கிறது நல்லாவே இருந்தது. ஸோ இதுக்கப்புறம் கௌதம் கம்பீர் அண்ட் கோக் முன்னாடி கேள்விகள் சர்ற மாதிரியே வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னதான் மேட்ச் ஜெயிச்சிருந்தாலுமே உங்களுடைய அடுத்த கட்டம் என்ன அப்படிங்கிற மாதிரி. கில் பொறுத்த வரைக்கும் கேப்டன்சியில் இன்எக்ஸ்பீரியன்ஸ், நல்ல பேட்டிங் வரக்கூடிய ஒரு பையன், அவன் ஒழுங்கா பேட்டிங் மட்டும் ஆடவைங்கன்னு சொல்லி ஒரு பக்கம். கௌதம் கம்பீர் முன்னாடி என்ன பண்ண போறீங்க? ரோஹித் சர்மா விராட் கோலி முன்னாடி 1000 குற்றச்சாட்டு வச்சுட்டீங்க. ஆனால் 3 மேட்ச் முடிவில் 2 மேட்ச் டக் அவுட் ஆயிருந்தாலுமே விராட் 75 ரன் அடிச்சிருக்காரு. ரோஹித் சர்மா கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா 200 ரன் அடிச்சிருக்காரு. போன மேட்ச்ல ஒரு 70, இப்போ ஒரு 120, கிட்டத்தட்ட 190 ரன்களுக்கு மேல அடிச்சிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது கில் 3 மேட்சை சேர்ந்து 43 ரன் கூட அடிக்கலையே. இதனால கேப்டன்சி பிரஷர் அவர் மேல வைக்கிறீங்களா என்னங்கிற மாதிரி சர்ற மாதிரியான கேள்விகள். கௌதம் கம்பீருக்கு பார்த்தோம் அப்படின்னா சண்டையே போட்டுருவார் போல. எப்பவுமே சண்டை போடுற மைண்ட் செட்ல தான் இருப்பாரு. ஸோ அவர் பதில் சொல்ல முடியாம திணறாரு. ஆனா அவர் நம்பிக்கை வைக்கக்கூடிய ஹர்ஷித் ராணா பர்ஃபார்ம் நல்லா பண்றாருங்க. ஓரளவுக்கு வந்துட்டு வேற லெவல்ல போன மேட்சும் பார்த்தோம், இந்த மேட்சும் பார்த்தோம், அப்படியே பிக்கப் ஆகுறாரு. நல்ல விஷயம் தான். பட் அவரை மட்டுமே நம்பி இருக்காம ஒரு சிராஜுக்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இன்னும் நிறைய சான்ஸ் கொடுக்கலாம். சிராஜ் எல்லாம் பார்த்தா கௌதம் கம்பீர் யாராவது அப்படியே ஓவர் செட் பண்ணி கீழே அப்படியே தள்ளுற மாதிரியே இருக்கு. அவர் பார்த்தோம் அப்படின்னா வேற ஒரு T20 விளையாடுறதுக்காக போயிட்டாரு. இந்த டீம்ல தாராளமா இருந்திருக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாம தமிழக மைந்தன் நட்டு அவரை பொறுத்த வரைக்கும் நல்லா போட்டு இருந்தாரு. திடீர்னு ஒரு இன்ஜுரிக்கு அப்புறம் திருப்பி கூப்பிடவே இல்லை. எப்படி சமை சொல்றாரோ இன்ஜுரி ஆச்சு, அதுக்கப்புறம் நான் நல்லா விளையாண்டுருக்கேன், நான் கால் பண்ணவே இல்லைங்கிற மாதிரி நட்டு அவர்களுக்கும் சான்ஸ் கிடைக்கல. இன்னும் நிறைய பவுலர்ஸ் வந்துட்டு வெளியில் இருக்காங்க. அவங்க எல்லாருமே கூப்பிட்டு க்ரூம் பண்ணி உள்ள சான்ஸ் அப்படிங்கிறது கொடுக்கலாம். கௌதம் கம்பீர் யாராவில் அது நடக்க மாட்டேதுங்கிற மாதிரி ஃபேன்ஸ் பயங்கரமா கொந்தளிச்சிட்டு இருக்காங்க. அண்ட் விராட் கோலி, ரோஹித் சர்மா அவங்களுடைய
ரிட்டையர்மெண்ட் பத்தியோ, அது மட்டும் இல்லாம கௌதம் கம்பீர் பத்தி எதுவுமே பேசல. ஒரு அமைதியா அங்கிருந்து கிளம்பிட்டாங்கன்னு சொல்லியாகணும். ஸோ டீமுக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கிறது எல்லாமே போக போக தெரிஞ்சுக்கலாம். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, அத தாராளமா கமெண்ட்ல சொல்லலாம். இந்த மாரி இன்னொரு வீடியோவோட வந்து மீட் பண்றேன். See you soon guys.